Come today class BCom CA second year third semester unit 3 quartiles. Quartiles means divide a series into a 4 equal parts, and as such there can be a 3 quartiles wise Q1 Q2 Q3. So quartile divide a series into 4 equal parts. There can be 3 quartiles Q1 Q2 Q3 அப்படி நம்ம எடுக்கணும். Next வந்து deciles divide a series into 10 equal parts, and as there can be 9 deciles wise D1 D2. அப்போ 9 deciles wise D1 D2 D9. Percentage divide a series into 100 equal parts, as such that can be 99 percentage wise P1 P2 P3 etc. P99 and 100 அப்படின்றதால சரியா. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம என்னென்னா 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. குவார்டில்ஸ்னால் என்ன, டிசைல்ஸ்னால் என்ன, டிசைல்ஸ்னால் என்னது 10 ஈக்குவல் பார்ட்ஸு, குவார்டில் என்னது 4 ஈக்குவல் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ்னால் என்னது 100 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம இது பண்ணுறோம் பிரிக்கிறோன்றது நமக்கு தெரியணும். சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் factor in case of individual and discrete series. In case of continuous series, difference between individual and discrete series. Individual is a single data, அதாவது என்னன்னா தனிப்பட்ட மதிப்பு மட்டும் இருக்கும். discrete series என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இருக்கும், ப்ளஸ் நிகழ்வு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது சேர்ந்து வந்து அது பேர் என்னது டிஸ்கிரீட் சீரிஸு. ஃப்ரீக்வன்சி இல்லாமல் வெறும் சிங்கிள் டேட்டா வந்து அது என்னது இண்டிவிஜுவல் சீரிஸு. கண்டினியூஸ் சீரிஸ்னால் இந்த இன்டர்வல் 0 to 10 இந்த மாதிரி எதாவது கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் அதை பற்றின நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா குவார்டரில் Q1 is equal to value of n+1 4. சரியா, n+1 n+1 divided by 4th item. கண்டினியூஸ் சீரீஸில் n/4 ஐட்டம்ஸ். அதே மாதிரி Q2 is equal to இங்கே 2 வரும். n+1 is a காமன், n+1 divided by 4 is a காமன். இங்கே Q2 என்ன பண்ணுங்க, இந்த 2 போடுங்க. அதே மாதிரி இங்கே n/4 இங்கே 2 முன்னாடி வரணும். Q3 வேல்யூ ஆஃப் 3 of n+1 divided by 4th ஐட்டம்ஸு. இங்கே வேல்யூ ஆஃப் 3 of n divided by 4th ஐட்டம்ஸு. இது எல்லாமே என்னென்னா குவார்டல்ஸ். நம்ம குவார்டல்ஸ் என்ன பண்ணோம், 4 ஈக்குவல் பார்ட்ஸாக இது பண்ணிவிட்டு நம்ம அதனால் இப்போ 3 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டிசைல்ஸ் வந்து என்னது 100 இது 10 ஈக்குவல் பார்ட்ஸ், அது D1 D2 D9 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ n+1 divided by 10th ஐட்டம். D9 மீன்ஸ் என்னது 9 of n+1 divided by 10th ஐட்டம்ஸ். ஸோ இங்கே அதே தான், சேம் தான். இங்கே வந்து குவார்டர்ல என்ன பண்ணுறோம், இங்கே 4, இங்கே டிசைல்ஸ்னால் என்னது 10, அதே மாதிரி பெர்சன்டேஜ்னு என்ன அர்த்தம் 100. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 100 நம்ம போடுறோம். இதுதான் ரீசன். சரி, இங்கே இந்த 100ல் வரதுக்கு காரணம் என்னென்னா பெர்சன்டேஜ், அதாவது இது என்னென்னா பெர்சன்டேஜ் சொல்கிறோம்ல அந்த கணக்கு தான். இது இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது 10 அப்படின்ற சமாளிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாலாம் சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, குவார்டர்லாம் என்னது 4 ஈக்குவல் பார்ட்ஸு, டிசைல்ஸ் 10 ஈக்குவல் பார்ட்ஸு, பெர்சன்டேஜ் என்னது 100. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஃபார்முலா போட்டுக்கிறோம். ரைட்டு, சால்வ்டு எக்ஸாம்பிள் ஆஃப் குவார்டல் டிசைல்ஸ் அண்டு பர்சன்டேஜ். அப்போ என்ன பண்ணணும், அது நம்ம இது சால்வ் பண்ணணும். என்ன சால்வ் பண்ணணும், குவார்டல் டிசைல்ஸ் பெர்சன்டேஜ், இது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இண்டிவிஜுவல் சீரிஸ் டிட்டர்மைன் தி குவார்டல்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் 9th டிசைல்ஸ் அண்டு 10th அண்டு 19th பெர்சன்டேஜ். அப்போ என்ன சொல்கிறாங்க, குவார்டல்ஸ் கண்டுபிடிங்க, ஃபர்ஸ்ட் அண்டு 9th டிசைல்ஸ் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் 4 + 19th. அப்படின்னா 1 2 3 4 5 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற சம்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரோல் நம்பர் 13 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரோல் நம்பர் 1 29 மார்க்ஸ், 2 வந்து 65. ஸோ அவங்களுடைய மார்க் கொடுத்துருக்குறாங்க.
இது நம்ம கொஸ்டின் இண்டிவிஜுவல் சீரீஸ்ன்னு சொல்ல கூட தேவையில்ல. கொஸ்டின் பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸ்க்குண்டான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரி, ரைட், ஓகே. நான் சொல்யூஷன் determine the quartile first and 9th deciles and 10th and 9th percentile. அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாஸை நான் என்ன பண்ணுவேன் பாருங்க, இந்த கொடுத்துருக்கிற டேட்டா இப்போ ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டுலேருந்து 13th வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா மார்க்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை என்ன பண்ணுறோம் அசெண்டிங்காக நாங்கள் எழுதுறோம். அதை எதாவது அசெண்டிங்னா அர்த்தம் ஏறு வரிசையில் நாங்கள் எழுதுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 6 அப்படின்னா அர்த்தம் 35. அப்போ 11th அப்படின்னா 11th என்ன அர்த்தம் 51, 30th என்ன அர்த்தம் 72. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற டேட்டாவை என்ன பண்ணுறாங்க அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன். ஃபார்முலா தி லோயர் குவார்டில், இந்த லோயர் Q1, அதை நம்ம என்ன சொல்கிறோம் குவார்டில் தானே Q1, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் Q2, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் Q3. ஏன்னா குவார்டில்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸு, அந்த 4ன்றதுக்கு ஃபார்முலா தான் இது. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் தி Q1 ஐட்டம், வேல்யூ ஆஃப் n+1 divided by 4th ஐட்டம். அப்போ வேல்யூ ஆஃப் என்னோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா மொத்தம் இங்கே n is equal to 13 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒட்டுமொத்தோட வேல்யூ வந்து என்னது ஐட்டம்ஸ் வந்து என்னது மொத்தம் 13th கொடுத்துருக்குறாங்க. அதனால் வேல்யூ ஆஃப் 13 + 1 4th ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அப்போ 13 + 1 என்னது 14 divided by 4, 14 divided by 4 கேன்சல் பண்ணால் 3.5. அந்த 3.5 தான் இங்கே 3.5 ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3.5 நமக்கு இங்கே எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா இங்கே 3.5 சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி தேர்ட் ஐட்டம், இங்கே பாயிண்ட் இருக்குது இல்லையா 0.5 தானே. அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி தேர்ட் ஐட்டம் அண்டு அந்த 0.5 1/2 வேல்யூ ஆஃப் 4th மைனஸ் தேர்ட். விளக்கம் புரியுதா? இப்போ சப்போஸ் 3.6 கொடுத்தாங்கன்னா என்ன அப்படின்னா தேர்ட் ஐட்டம் ப்ளஸ் என்ன சொல்லலாம் 6, அதாவது அந்த 6க்கு உண்டான 0.6 இருக்குது இல்லையா 0.6 தேர்டுன்னு 4 - 3 அப்போ இப்போ இங்கே 1/2 கொடுத்துருக்குறாங்க, அதாவது 3.5. அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க 1/2 நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் தி தேர்ட் ஐட்டம் அப்படின்னா மீன் இந்த டேபிள் வாங்க. வேல்யூ ஆஃப் தி தேர்ட் ஐட்டம் என்ன இருக்குது பாருங்க, வேல்யூ ஆஃப் தி தேர்ட் ஐட்டம் 29, வேல்யூ ஆஃப் தி ஃபோர்த் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு 33. ஸோ அப்போ அங்கே பாருங்கள் 29ன்றது இந்த வேல்யூ ஆஃப் தி தேர்ட் ஐட்டம், இங்கே வேல்யூ ஆஃப் தி ஃபோர்த் ஐட்டம் வந்து 33 மைனஸ் என்னது தேர்டு ஐட்டம். ஸோ இது சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்து என்னது 31. அதே மாதிரி மிடில் குவார்ட்டர் தான் என்ன அர்த்தம் Q2, அதாவது என்னென்னா Q1, Q2, Q3. ஸோ அப்போ அதில் பார்க்குறப்போ வேல்யூ ஆஃப் தி Q2 ஐட்டம்ஸு அப்போ 2 ஆஃப் மிடில் தானே, அப்போ 2 ஆஃப் n+1 divided by 4th ஐட்டம்ஸ். ஏன் அப்படின்னா குவார்ட்டர் என்னது 4 ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம எழுதுறோம், அதனால இந்த நம்ம இங்கே 4 நம்ம எழுதுறோம். ஸோ 2 ஆஃப் 13 + 1 divided by 4, தட் இஸ் என்னது 7th ஐட்டம். அப்போ 7th ஐட்டம்ன்றது ஒரு முழு நம்பராக நமக்கு கிடைச்சிருது. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் இந்த சம்ஸில் 7th ஐட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம போயிடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 7th ஐட்டம் என்ன இருக்குது பாருங்கள், 7th ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு 42. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது 42. அதே மாதிரி அப்பர் குவார்ட்டில் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா Q3 தி வேல்யூ ஆஃப் Q3 ஐட்டம் 3. அப்போ 3னா என்ன வரணும் இங்கே 3, இந்த 4 வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸு. ஸோ அப்போ 3 ஆஃப் n+1 divided by 4 10.5 என்ன அர்த்தம் 10th ஐட்டம் ப்ளஸ் 1/2 வேல்யூ ஆஃப் 11 - 10. அப்போ 11th மைனஸ் 10th ஐட்டம். ஸோ 10th வந்து என்ன இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் டேபிளில். 10th ஐட்டம் வந்து என்ன 48, 11th ஐட்டம் என்ன இருக்குது 51. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 48, 51 அதை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ 10th ஐட்டம் 48 ப்ளஸ் 1/2 51 மைனஸ் 48 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 3. இதோட வேல்யூ வந்து 3 divided by 2 1.5. ஸோ 48 + 1.5 இஸ் ஈக்குவல் டு 49.5. தட் இஸ் ஆன்சர். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கேட்ட கொஷனுக்கு நம்ம அந்த குவார்ட்டல் டீவியேஷனில் மிடில் குவார்ட்டல் சொல்லியிருக்கிறோம், அப்பர் குவார்ட்டல் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு குவார்ட்டல் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் இப்போ இதெல்லாம் குவார்ட்டல் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க
தி ஃபர்ஸ்ட் டிசைல் ஃபார்முலா என்ன அப்படின்றத நீ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிசைல் ஃபார்முலா என்னன்னு பாருங்க. தி வேல்யூ ஆஃப் தி D1 ஐட்டம், டி அதாவது டிசைல் தான் அது டி. அப்போ D1 ஐட்டம், அப்போ வேல்யூ ஆஃப் n+1 டிவைடட் பை 10th ஐட்டம். அப்போ n+1 13 + 1 4.5 1.4 ஐட்டம்னு அர்த்தம். சரியா? அப்போ 1.4th ஐட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 0.4 வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட்ன்றதெல்லாம் 2 - 1. அப்போ செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்போ இந்த டேபிளில் வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எவ்வளோ 25, செகண்ட் வேல்யூ எவ்வளோ 28. ஸோ அப்போ அதை தான் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா 25 + 0.4 ஆஃப் 28 - 25. திஸ் வேல்யூ இஸ் 26.2. அதேமாதிரி நைன்த் டிசைல்னால இங்கே என்ன வரணும் 9 + 9 ஆஃப் n+1 டிவைடட் பை 10th ஐட்டம். அப்போ 9 ஆஃப் 12.6 ஐட்டம்னு அர்த்தம். அப்போ 12.6 வேல்யூ ஆஃப் தி 12 0.6 வேல்யூ ஆஃப் 12 13 - 12. ஸோ இப்போ இதனோட வேல்யூ வந்து 69.2. அதே மாதிரி இங்கே 10th பர்சன்டேஜ். அப்போ 10th இங்கே அடுத்தது அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு டிசைன் கேட்டாங்க, 9th டிசைன் கேட்டுருக்காங்க சொல்லிட்டோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் ஃபைனலாக நம்ம 10th பர்சன்டேஜ். 10th பர்சன்டேஜ்னா இது 10. அப்போ 10 பர்சன்டேஜ்னா என்ன வரும் 100. அப்போ n+1 டிவைடட் பை 100. ஸோ இங்கே கூட பாருங்கள் இங்கே இந்த ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நைன்த் டிசைன்னா 9 ஆஃப் n+1 டிவைடட் பை டிசைல்ஸ்னா 10ன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. சும்மா நீங்கள் என்ன பண்ணணும் ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்போ 10 ஆஃப் 13 + 1 டிவைடட் பை 100 1.4th ஐட்டம். 1.4th ஐட்டம் இஸ் வேல்யூ இஸ் நம்ம ஏற்கனவே இதை ஃபைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம எங்கே ஃபைன் பண்ணியிருக்கிறோன்னா இந்த அபோவ் கால் D1. அப்போ என்னென்ன அர்த்தம் டிசைல்ஸ் 1க்கு இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ டிசைல்ஸ் 1க்கு என்ன சொல்லுது அப்படின்னா 26.2. ஸோ இப்போ இது வேல்யூ இஸ் என்னது 26.2. ஸோ அதே மாதிரி 19th. அப்போ வேல்யூ ஆஃப் 90 ஆஃப் n+1 டிவைடட் பை 100 ஐட்டம். அப்போ 90 ஆஃப் 13 + 1 டிவைடட் பை 100. அப்போ ஸோ இதோட வேல்யூ 12.6. 12.6ன்றது நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். பாருங்க 9th நம்ம சொல்லியிருக்கோம்ல, 9th வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இங்கே 12.6 வேல்யூ என்ன 16.9. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே 12.6க்கு இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே நம்ம எழுதலாம். 12.6 வேல்யூ என்னது 69.2. இல்லை சார் நம்ம மீண்டும் நம்ம இந்த 3 லைன்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணி நான் போடுறோம் அப்படின்னாலும் நீங்கள் போடுங்க. அதனால் எந்த ஒரு தப்புமே இல்லை. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இண்டிவிஜுவல் சீரிஸ் சாலிட் எக்ஸாம்பிள் குவார்டரில் கொடுத்தாங்க. டிசைல் கண்டுபிடிங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. இண்டிவிஜுவல் சீரிஸ்னு எனக்கு தெரியும். கொடுத்துருக்குது நான் என்ன பண்ண அசெண்டிங் ஆர்டராக எழுதிருக்கிறேன். அதுக்கப்புறம் லோயர் Q1 அப்படின்னால என்ன 1 ஆஃப் n+1 டிவைடட் பை 4. ஏன்னா குவார்டர்னால 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படிங்கிற அதனால 4. மிடில்னா Q2. அதனால் இங்கே 2னா இங்கே 2 டிவைடட் பை 4. அதே மாதிரி இங்கே 3னா இங்கே என்ன வரணும் 3 டிவைடட் பை 4. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிசைல் வந்து என்னது இங்கே 1 n+1 டிசைல்னா 10th. அதனால் 10 நம்ம போடுறோம். அதே மாதிரி 9th டிசைல் 9 இங்கே 10 நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி 10th பர்சன்டேஜ்னா 100. 10th ப்ளஸ் இங்கே 10 ஆஃப் அப்படின்னு போடுறோம். 1.1 ஏற்கனவே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம அந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண 9th ஐட்டமுக்கு அதே மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் கொண்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத இந்த கொஸ்டினில் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் டிஸ்கிரீட் சீரிஸ் இப்போ from the following data find the two extreme to என்ன கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரீம் குவார்டைல் அண்ட் மிடில் டிசைல் அண்ட் இது 2 எக்ஸ்ட்ரீம் பர்சன்டேஜ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்குற டேட்டா. நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே டேப்பில் ஈஸியாக முடிச்சிடலாம். இது வந்து அவங்க கொடுத்துருக்குற டேட்டாஸு, அவங்க கொடுத்துருக்குற ஃப்ரீக்வன்சி இதுதான் அங்கே இருக்குது. இப்போ நீ பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த ஆர்டர் எல்லாமே நம்ம என்ன எழுதிருக்குல்ல, அதாவது என்ன டிஸ்கிரீட் சீரிஸ்னு என்ன சொல்லிதான்
தனித்த நிகழ்வு என்னென்னு அர்த்தம், ஒரு வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ போய் இப்போ போகிறேன், இப்போ 2200 நான் சம்பளம் தரேன் ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு 5 பேருக்கு எவ்வளோ தருவோம் அப்படின்றது நம்ம கொஸ்டின். அப்போ 2500 வேஜஸ் ப்ளஸ் என்னது ஆளோட எண்ணிக்கை வந்து என்னது 5 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 3000 கொடுக்குறோம் அப்படின்னா அது 10 பேர், 4000 பேர்னா அது 15 பேர். ஸோ அப்போ அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, நிகழ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம டிஸ்கஸ் சீரிஸ். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இருந்தாலும் சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் என்னது the value of the extreme quartile, the middle decile and the extreme percentile. ஸோ கொடுத்துருக்க டேட்டா வந்து பாருங்கள், சைஸ் ஆஃப் தி ஷூஸ் என்னது அசெண்டிங் ஆர்டர். அங்கே அசெண்டிங்னா என்ன அர்த்தம், ஏறு வரிசையில் ஏறு ஃபஸ்ட்டு முடிஞ்சது. அடுத்து ஃப்ரீக்வன்சி அவன் கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் நம்ம எழுதிருக்கோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆர்னது கம் ஃப்ரீக்வன்சி சிஎஃப்னா என்ன குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 18ஓட என்ன பண்ண 22 ஆட் பண்ணி என்னது 40 கூட மீண்டும் என்ன பண்ண 10 ஆட் பண்ண 10 கூட என்ன பண்ண 50 ஆட் பண்ண இந்த 10 கூட அதுக்கப்புறம் இந்த 10 இங்கே போதா இங்கே 50. அப்போ 50 கூட என்ன பண்ண மீண்டும் 40 ஆட் பண்ண எவ்வளோ வரும் ரிசல்ட் 90 கூட மீண்டும் என்ன பண்ண 25 ஆட் பண்ணு 105. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தானே அது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே என்னன்றது தானே அது நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 155. இது பாருங்க, இங்கே அந்த ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே n is equal to 155. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கிறான் கொஸ்டின் பாருங்கள், குவார்டர்லி கேட்டிருக்கிறான், டிசைல்ஸ் கேட்டிருக்கிறான், பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறான். இப்போ நீங்கள் பாருங்கள், லோயர் குவார்டர்ல தான் Q1. சரி, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், Q1 Q2 Q3. அப்போ இது வந்து லோயரு, இது வந்து அப்பர், இது வந்து மிடில். ஸோ அப்போ நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும். அப்போ Q1 is equal to value of Q1 ஐட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா n+1 divided by 4th item. அப்போ n+1 என்னோட வேல்யூ என்னது 150 + 1 divided by 4. அப்போ 39th ஐட்டம்ன்றது வந்து எங்கே அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து என்ன இருக்குதுன்னா 4.5. இப்போ உங்களுக்கு எல்லாரும் சந்தேகம் வரணும், சார் 39 எங்கே சார், இங்கே 39க்கு இங்கே எதுவுமே இல்லையே சார், என்னது 39க்கு இங்கே எதுவுமே இல்லையே, நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது பாருங்க 18க்கு அப்புறம் முடிஞ்சுதா, 18 முடிஞ்சதுனால நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட் லிமிட் என்னன்னா 40. அப்போ 18க்கு அப்புறம் எங்கே தான் வருது 40. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருங்க 39th ஆல்மோஸ்ட் எங்கே 40க்கு கிட்ட இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு இந்த 40க்கு நேராக என்ன இருக்குதோ அதுதான் அதுக்கு உண்டான ஆன்சர். அதுதான் இந்த ஆன்சர் தான். இதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 4.5 எழுதிருக்கேன். அதுதான் சொல்லுவேன், லொக்கேட்டிங் அகைன்ஸ்ட் தி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 40 விச் இஸ் ஜஸ்ட் கிரேட்டர் தென் 39 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் Q3 என்னது 3 n+1 divided by 4th குவார்டர்னா என்னது 4. அப்போ 117th ஐட்டம்னா எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ 117th இங்கே இல்லையா சார் அப்படின்னா 115க்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 125. அப்போ 123. அப்போ அந்த 123க்கு நியரில் என்ன இருக்குது 6.5 முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அங்கே தானே போகிறோம், அதான் அங்கே சொல்கிறோம். அப்போது இங்கே 117th ஐட்டம்னா அதன் வேல்யூ என்னது 6, அதுதான் 6.5. லொக்கேட்டிங் அகைன்ஸ்ட் தி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 123 விச் இஸ் ஜஸ்ட் கிரேட்டர் தென் என்ன வரும் 170 அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அதேமாதிரி மிடில் டிசைல், நல்லா கவனிங்க, மிடில் டிசைல்னா என்ன அர்த்தம் 5. மிடில் டிசைல் வந்து என்னது D5 is equal to n of n+1 divided by 10. ஸோ அதே மாதிரி 78th அப்படின்றது நம்ம சொல்லணும், சரியா. அப்போ 78ன்றது எங்கே வரும் 50க்கு மேலே தாண்டி இங்கே 90க்கு நேரம் வரும். 90 நேரம் என்ன இருக்குது 15.5 அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம் 15.5. சரி, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இங்கே மிடில் டிசைல்னு போட்டோம்ல, மிடில் டிசைல்ன்றதுனா என்ன அப்படின்னா மிடில் டிசைன்றது கொடுத்துருக்கிற வேல்யூவில் மிடில் எங்கே இருக்குதுன்னு பாரு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 9 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட் நம்பரில் சிங்கிள் பர்சன்ட் என்ன அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து என்னது
5. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இது 5 நம்ம இங்கே எடுத்துட்டோம். சரியா? அதுதான் இங்கே என்ன சொல்லுவாங்க, மிடில் டிசைலில் இந்த D5 அப்படின்னு அர்த்தம். இது லோயர் பர்சன்டேஜ்னா இந்த ஃபஸ்ட்டு லோயர் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 1 அதுதான். அப்போ 1.56 ஐட்டம். அப்போ 1 பாயிண்ட்னாலே இப்போ ரொம்ப இருக்கிறதுல கம்மி. அப்போ 1 பாயிண்ட்னா எதில் வரும், ஃபஸ்ட்டு இருக்கிற அதில் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு நேராக இருக்கிற வேல்யூ எவ்வளோ, அது 4. அப்போ அந்த 4 தான் என்னது அப்படின்னா இங்கே நம்ம கொடுக்குற ஆன்சர் லோயர் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்பர்ன்றது என்னன்னா இருக்கிறது ரொம்ப பெருசு 99. அதானே பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம், 100. அப்போ பர்சன்டேஜ்னா 100ல் நம்ம ஃபஸ்ட்டு 9, லாஸ்ட் வந்து என்னது 99. ஃபஸ்ட் வந்து 1, லாஸ்ட் வந்து 99. அப்போ வேல்யூ ஆஃப் தி P99 percentile of 99th item of values of 99 n+1 divided by 100 ஃபார்முலா அப்ளை பண்ணால் இதனுடைய வேல்யூ வந்து 154.44 ஐட்டம் அப்படின்னா 154 இந்த டேபிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மீண்டும் வரணும். 154ன்றது எங்கே வரும் அப்படின்னா இதோ இங்கே 158 கிராஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே வரும். அப்போ இங்கே வருது அப்படின்னா என்ன 154. அப்போ 154க்கு நேராக என்ன இருக்குது வேல்யூ பாருங்கள் 8. அப்போ அந்த 8 தான் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ அப்போ அந்த 8 தான் நம்ம என்ன அப்பர் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம். சரியா? இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும். இப்போ இந்த கொஷினு இந்த கொஷினுக்கு பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த டிஸ்கிரீட் சீரீஸ் கொடுத்துருக்குறாங்களா? டிஸ்கிரீட் சீரீஸுக்கு அப்புறம் நம்ம என்ன டிஸ்கிரீட் சீரீஸில் டேபிள் நம்ம கொடுத்துட்டோம். டேபிளுக்கு அப்புறம் லோயர் குவார்டைல் என்னன்னு பார்த்தோம். லோயர் குவார்டைல்னா என்னது 1. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பர் குவார்டைல்னா 3 இருக்கிறதே. குவார்டைல் வந்து Q1 Q2 Q3. அப்போ ஸோ இதுதான் லோயரு, இதுதான் அப்பரு. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மிடில் கொடுத்துருக்குறது என்ன, மிடில் மொத்தம் அந்த டிசைன் வந்து 10 டிசைன் இருக்குன்னா அது மிடில் வந்து 5. ஸோ அப்போ அந்த மாதிரி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் லோயர் பர்சன்டேஜ்னா லோயர் பர்சன்டேஜ் 1. அப்போ 1 to 100. அப்போ இதுதான் வந்து அது லோயரு. இங்கே வந்து 99 நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த அப்பர் பர்சன்டேஜ்ன்றது 99க்கு உண்டாந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆன்சர் வந்து 8. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது என்ன ப்ராப்ளம்னா டிஸ்கிரீட் சீரீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கண்டினியூஸ் சீரீஸ். நம்ம பார்க்க போகிறது என்னது கண்டினியூஸ் சீரீஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் தி ஃபாலோவிங் சீரீஸ் லொக்கேட் தி வேல்யூஸ் ஆஃப் தி லோயர் அப்பர் குவார்டைல்ஸ். அப்புறம் என்ன அர்த்தம், குவார்டைல்ஸில் Q1 Q2 Q3. அப்போ என்ன பண்ணுறாங்க, லோயர் சொல்லு அப்பர் சொல்லு, ரைட் ஓகே. அப்புறம் ஃபோர்த் டிசைல், அப்போ ஃபோர்த் டிசைல் சொல்லு, ரைட் ஓகே. சிக்ஸ்த்து பர்சன்டேஜ் சொல்லு. ஸோ அப்போ மொத்தம் 5 டேட்டாஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரியா? சரி ஓகே. டிட்டர்மினேஷன் ஆஃப் Q1 Q3 Q4 P6. இதோ அப்போ நம்ம சொல்லிட்டேன். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிற சமாச்சாரத்தை சொல்லிட்டோம். அப்போ மார்க்ஸ் இப்போ இது பார்க்கும்போது தெரியுது கண்டினியூஸ் சீரீஸ். ஆமாம்னா 0 to 10 10 to 20 இந்த மாதிரி கண்டினியூஸாக நமக்கு இருக்குது. அப்போ மார்க்ஸ் 0 to 10 எவ்வளோ 13. அதுக்கப்புறம் இந்த மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணு இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி அவன்னா கொடுத்துரு அந்த டேட்டா தான் நம்ம எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் எழுதலை. அப்போது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆக்சுவலாக இது பேர் என்னது ஃப்ரீக்வன்சி அல்லது நம்ம என்ன சொல்லலாம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இது ஸ்டார்டிங் வேல்யூ 13, அதுலேருந்து என்ன பண்ணணும் ஒரு 17 ஆட் பண்ணால் என்ன எனக்கு 30 கிடைக்கும். 30லேருந்து 50 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு 80 கிடைக்கும். 80லேருந்து 60 ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ 140 கிடைக்கும். 140லேருந்து 55 எனக்கு ஆட் பண்ணால் 195. ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கடைசியாக எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 170. தட் இஸ் n = 170 அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, லோயர் குவார்டைல் தானே கேட்டாங்க. லோயர் குவார்டைல்னா Q1. அப்போது சரி Q1 வேல்யூ ஆஃப் n/4th ஐட்டம். சார் இப்போ போன இதெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க n+1/4th ஐட்டம்னு போட்டிங்களே, இங்கே ஏன் சார் n/4 ஐட்டம்னு போட்டிங்கன்னா நம்ம ஃபார்முலா நான் ஆரம்பத்தில் நான் கொடுத்துருக்குறேன். என்ன கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்முலா மீட் வேணும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க.
ஃபார்முலா வருது பாருங்க. கண்டினியூஸ் சீரீஸில் குவார்டலோட ஃபார்முலா அது n டிவைடட் பை 4, 2n டிவைடட் பை 4, 3n டிவைடட் பை 4, டிசைல்ஸோட வேல்யூ n டிவைடட் பை 10, 9n டிவைடட் பை 10, n டிவைடட் பை 100, 99n டிவைடட் பை 100 ஐட்டம்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா கண்டினியூஸ் சீரீஸ் பண்ணனா ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. கண்டினியூஸ் சீரீஸ் பண்ணனா ஃபார்முலா அதுதான் இங்கே n டிவைடட் பை 4 அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு காரணம். n டிவைடட் பை n4 சொல்கிறோம் இல்லையா? இங்கே அப்போ n டிவைடட் பை 4 என்ன அர்த்தம்? 270 divided by 4, 67.5 item. This lies in the 20 to 30 class. அப்போ 67 எங்கே இருக்குதுன்னு பாருங்க. இப்போ மீண்டும் இங்கே நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் தி Q1 ஐட்டம். Q1 n divided by 4th ஐட்டம். அப்போ n divided by 4னா 270 divided by 4. 270 divided by 4 அப்படின்னு அர்த்தம் 67.5 ஐட்டம். 67 எங்கே இருக்குதுன்னு பாரு. 30க்கு அதுக்கப்புறமா வர்றதா என்னது 80. அப்போ ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லொக்கேட் பண்ணோம். அப்போ இங்கே இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாரு. அப்போ இதனுடைய கிளாஸ் வந்து என்ன 20 to 30 கிளாஸ். அப்போ கரெக்டாக? அப்போ திஸ் லைஸ் இன் தி 20 to 30 class. By interpretation we have a formula. So Q1 is equal to, இப்போ நல்லா கவனிக்கணும். Q1 இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இங்கேயும் பாருங்க. இப்போ Q1 L நான் இருக்கிறதுல என்னது இதுதான் என்னது L லோயர். இது வந்து என்னது L2. இது வந்து என்னது L2 ஃபார்முலா பாருங்க. L1 எனக்கு தெரியும், L2 தெரியும், L1 தெரியும். இங்கே என்ன ஃப்ரீக்வன்சி எனக்கு F1ன்றது நமக்கு தெரியாது. அப்போ ஃப்ரீக்வன்சின்றது என்ன அப்படின்னா இதான் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இதுதான் என்னது ஃப்ரீக்வன்சி. அப்போ 30. இப்போ இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போது இது மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். இதில் இது வந்து என்ன சொல்லியிருக்கோம் L1, இது L2. இது வந்து என்னது ஃப்ரீக்வன்சி F. சரியா? ஃப்ரீக்வன்சி F. இங்கே Q1ன்றது வந்து என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் Q1. இது வந்து என்னது Q1. C இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சியோட வேல்யூ வந்து என்னது 30 அப்படின்றது நம்ம சி அந்த கும்பேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம சொல்கிறோம்ல அதுதான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம இங்கே ஃபைன் பண்ணி நம்ம சொல்லணும். சரியா? அப்போ சின்றது இங்கே என்ன அப்படின்னா இதனால சின்றது என்னது 30ன்றது என்னன்னா இங்கே முன்னாடி இருக்கிற கும்பேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் 30. ஸோ அப்போ இதனோட வேல்யூ எல்லாமே இங்கே இப்போ நான் அப்ளை பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் வரும். இதை அப்ளை பண்ண 27.5 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி இது எவ்வளோ 28 மார்க் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ செகண்ட் ட்ரை பண்ணலாமா? இப்போ நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. தி அப்பர் குவார்டர்லாம் இருக்குது 3 தான் அப்பர். சரி, ரைட், ஓகே. 3னா 3 டிவைடட் பை n இதுவும் தெரியும். என்னோட வேல்யூ 270 அதுவும் போட போகிறேன். மல்டிபிள் பண்ணனா என்ன கிடைக்கும் 202.5 ஐட்டம். 202ன்றது நீங்கள் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். 202ன்றது எங்கே வரும் 195க்கு அடுத்ததாக இருக்கிற இந்த ஏரியாவில் தான் வரும். எந்த ஏரியாவில் 240 அப்படின்னு வரும். அப்போ 240ல் இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக L1 சொல்லலாமா, இது L2ன்னு சொல்லலாமா, இது ஃப்ரீக்வன்சி Fன்னு சொல்லலாமா. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இது சின்னு சொல்லிடலாமா. ரைட், ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போது அங்கே என்ன திஸ் லைஸ் இன் தி கிளாஸ் 50 to 60. By interpolation we have Q3 L1 L2 minus. அப்போ இதுதான் L1, இது என்னது L2. அப்போ L2 அப்படின்னா என்ன அர்த்தம் L1 வேல்யூ L2ஓட 60 minus 50 டிவைட் பை ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்னது 55. இங்கே Q3ஓட வேல்யூ நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். Q3ஓட வேல்யூ 202.5. இங்கே சியோட வேல்யூ நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். என்ன சொன்னோம் அந்த ஒரு சியோட வேல்யூ தான் என்ன அர்த்தம் 195 அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணலாம். நமக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ரிசல்ட் வந்து என்ன வருது அப்படின்னா 51.6 வருது. ஸோ இது வந்து என்னது அப்பர் குவார்டருக்கு உண்டான ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து தி அப்பர் குவார்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறோம் தி அப்பர் குவார்டில் ஆர் அப்படின்னா அதே தான். இப்போ நான் இங்கே சொன்னேன்ல இதையே தான் நாங்கள் மீண்டும் எழுதியிருக்கிறேன். அதனால் இதே போட வேண்டிய அவசியம் இல்லை, இது விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டிசைன். ஃபோர்த் டிசைன்லாம் வேல்யூ
4 of n plus 1 divided by அப்படின்னு இருக்கும். 4 of n plus 1 4n divided by 10. அப்போ n plus 4 of n plus 1 divided by 10ன்றது நம்ம முன்னாடி டிஸ்கிரீட் சீரிஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இது கிடையாது, வெறும் 4n மட்டும்தான். சரியா? அப்போ இங்கே 108 ஐட்டம் 108 ஐட்டம்ன்றது எந்த லைஸில் இருக்கும் அப்படின்னா 30 to 30 minus 40 பை இன்டர்பிரேஷன் வி ஹேவ் அப்படின்னு சொல்கிறப்போ இதுதான் வந்து என்னது L1, இது L2, L1 L2 D4ஓட வேல்யூ வந்து இந்த 108, சியோட வேல்யூ 18. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 35 மார்க் எனக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் தி 6th percentile அப்படின்னா 6 இது வந்து பாருங்கள் 6 of n divided by 100. அப்போ 6 of 270 divided by என்னது 100. அப்போ ஸோ 100 அப்படின்னா இங்கே நம்ம 162nd ஐட்டம் அது சரியா? அப்போ தீஸ் லைன்ஸ் எங்கே இருக்குதுன்னா 40 to 50. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்கள், இதோட வேல்யூலாம் ஃபைன் பண்ணால் 44 மார்க் நமக்கு வரும். ஸோ அப்போ அவன் கேட்ட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் கண்டினியூஸ் சீரீஸ் உண்டானதில் இங்கே இந்த என்ன பண்ண இதை 4 இந்த மொத்தம் 4 கண்டுபிடிக்கணும். Q1 Q3 Q4 அதுக்கப்புறம் என்ன சொல்லிடணும் P6 நம்ம D4 அது D4 அது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சுனா என்ன சார் அப்படின்னா range is the difference between greatest and smallest value of the values. அப்படின்னா என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஸ்னால என்ன அர்த்தம், கிரேட்டஸ்ட் அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா அப்போ கிரேட்டஸ்ட் மைனஸ் என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்னு என்ன அர்த்தம், லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். மெத்தடு 1 இப்போ எல்ன்றதுன்னா அப்பர் பவுண்டரி ஆஃப் தி ஹையஸ்ட் கிளாஸ். இப்போ ஒரு வேளை கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், இப்போ 10 to 20 இதை நம்ம கிளாஸ் பார்த்தோம்ல, இப்போ இது வந்து அப்பர் கிளாஸ் வந்து என்னென்னா இங்கே எல், லோயர் கிளாஸ் வந்து என்னது எஸ். அப்போ மிட் வேல்யூ ஆஃப் தி என்னது ஹையஸ்ட் கிளாஸு. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே கிளாஸுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம், மிட் வேல்யூ ஆஃப் தி ஹையஸ்ட் கிளாஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் ப்ளஸ் இதில் கண்டிப்பாக 2 மார்க்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட். ஃபைண்ட் தி இப்போ கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ரேஞ்ச் அண்ட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் தி ஃபாலோவிங் டேட்டா. அப்போ கொடுத்துருக்குறாங்க ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ரேஞ்ச். அப்போ இங்கே இதில் பார்க்கும்போது ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பாரு, ஹையஸ்ட் நம்பர் 12, அது லார்ஜஸ்ட் வேல்யூ 12. அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இதில் கம்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ரேஞ்ச் எல் மைனஸ் 5 வந்து வேல்யூ 7. கோஎஃபிஷியன்ட்னா என்ன அர்த்தம், 12 minus 5 divided by 12 plus 5, that is 0.5 தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கால்குலேட் தி ரேஞ்ச் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் தி ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்களா, கிளாஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. சரி, மெத்தட் 1 நம்ம அங்கே ஃபார்முலா சொன்னல, ஆஃப்டர் ரீரைட்டிங் தி கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸ்லி தி லோயர் பவுண்டரி ஆஃப் தி லோயஸ்ட் கிளாஸ். அப்போ லோயர் பவுண்டரி ஆஃப் தி லோயஸ்ட் கிளாஸ்னால் இங்கே 60க்கு முன்னாடினா இருக்குது 59.5. தி அப்பர் பவுண்டரி ஆஃப் தி ஹையஸ்ட் கிளாஸ் 74.5. ஸோ ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0.119. ஸோ அதுக்கப்புறம் மெத்தட் 2 வந்து மிட் வேல்யூ சொன்னோம் இல்லையா. அப்போ மிட் வேல்யூனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மிட் வேல்யூன்றது என்னன்னா இந்த சீரீஸில் நல்லா கவனிக்கணும். மிட் வேல்யூ இப்போ இந்த 60, 61, 62 இதுதானே இது. அப்போ இதனோட மிட் வேல்யூ எவ்வளோ, 61. இதுக்கு வந்து என்ன வரும் 73. அதான் சொல்கிறாங்க மிட் வேல்யூ ஆஃப் தி லோயஸ்ட் கிளாஸ் 61, ஹையஸ்ட் கிளாஸ் வந்து என்னது, ஹையஸ்ட் கிளாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஹையஸ்ட் கிளாஸ் இது பாருங்கள், லோயஸ்ட் கிளாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க 61, ஹையஸ்ட் கிளாஸ் வந்து 73. இது பாருங்க 73 இங்கே வரும், 61 இங்கே வரும். சரியா? அப்போது இதனுடைய வேல்யூ தான் ரேஞ்சு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 12 divided by 134, 0.086 தான் வரும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா மொத்தம்
மெத்தட் 1 மெத்தட் 2. மெத்தட் 1 மெத்தட் 2 என்ன டிஃபரன்ஸ்னா, கொடுத்துருக்கிறதுல ரீரைட்டிங் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸ்லி எழுதுறப்போ லோயர் பவுண்டரி இந்த 74.5 இங்கே. அப்போ மிட் வேல்யூவில் ஃபைன் பண்ணணும்னா இது. ஸோ அப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் குவார்டர் டிவியேஷன் பார்ப்போம்.